தமிழ்நாட்டில் ஆறுகளில் தண்ணீர் வீணாக செல்வதை தடுக்கும் வகையில் அடுத்த ஆண்டு பல்வேறு இடங்களில் தேவையான அளவு தடுப்பணைகள் கட்டப்படும் என அமைச்சர் துரைமுருகன் உறுதியளித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் புதிய காவல் நிலையத்தை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் அணைகள் கட்டப்பட வேண்டிய இடங்களில் அணைகள் கட்டப்பட்டுள்ளது என்றார். கடந்த ஆண்டு எங்கெல்லாம் தடுப்பணை கட்டப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டதோ அவையெல்லாம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது என்றும், அதேபோல் இந்த ஆண்டும் அதிகமான தடுப்பணைகள் கட்ட அதற்கான கோப்புகளை வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், ஆறுகளில் வீணாக செல்லும் தண்ணீரை இனி வரும் காலங்களில் தேக்கி வைக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்துள்ளது என்று கூறினார். தேடிதான் இன்னும் அணை கட்ட வேண்டும். ஆனால் ஆறுகளிலே மழைக்காலங்களில் பெருக்கெடுத்து ஓடுகிற வெள்ளம் 2-3 நாட்களிலே வடிந்து விடுகிறது. அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை. எனவே அங்கங்கு செக் டாம் என்ற சிறு சிறு அணைகளை கட்டினால் தண்ணீர் 4 அடி அகலத்துக்கு 5 அடி உயரத்துக்கும் அங்கே தேங்கி நிற்கும். அதனுடைய விளைவு என்னவென்று கேட்டால், சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிணறுகளில் நீர் சுரக்கும், குடிநீர் இருக்கும், விவசாயத்துக்கு. இந்தியாவிலேயே ஆவணங்களை காப்பதில் தமிழ்நாடுதான் முதன்மை மாநிலமாக உள்ளது என அமைச்சர் கோவி செழியன் பெருமையாக பேசியுள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள ஆவண காப்பகத்தை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து அங்கு இருக்கும் அதிகாரிகளிடம் ஆவண காப்பகத்தின் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் கோவி செழியன், இந்தியாவிலேயே ஆவணங்களை காப்பதில் தமிழ்நாடுதான் முதன்மை மாநிலமாக உள்ளது எனவும், ஆவணங்கள் இங்கு 1670ஆம் ஆண்டின் ஆவணங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகிறதாகவும் பெருமையாக தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், இதுவரை 5 லட்சம் ஆவணங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் பல ஆவணங்கள் புதுப்பிக்கப்பட உள்ளதாகவும் கூறினார். இந்த இடத்தை சுற்றுலாத்துறையுடன் கலந்து பேசி மாணவர்கள் பார்வையிட எதிர்கால நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். என் கட்சியை குறை சொல்லதான் வருண்குமார் IPS ஆனாரா? IPS அதிகாரி வருண்குமாருக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவையில் நாம் தமிழர் கட்சி மாணவர் அமைப்பினருடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், திருச்சியில் IPS வருண்குமார் நாம் தமிழர் கட்சி கண்காணிக்கப்பட வேண்டிய பிரிவினைவாத இயக்கம் என கூறியிருப்பது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், எதை வைத்து பிரிவினைவாதிகள் என்று சொல்கிறார் என்றும், பிரிவினைவாதம் என்றால் எதற்காக மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் என் கட்சியை குறை சொல்லதான் வருண்குமார் IPS ஆனாரா என்றும் காட்டமாக பேசினார். எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நீங்க சொல்லுங்க. இந்திய அரசியல் அமைப்பு அதன்படி நாங்கள் பதிவு செஞ்சு தேர்தல் ஆணையத்தில் 13 ஆண்டுகளாக இந்த அரசியல் இயக்கத்தை நடத்துகிறோம். ஒரு மக்கள் இயக்கம், மக்களோடு சந்தித்து தேர்தலில் நின்று அவங்களே சின்னம் கொடுத்துருக்காங்க, நின்றுருக்கோம். 36 லட்சம் வாக்கை வாங்கி 3வது பெரிய கட்சியாக வந்து தனிச்சு நின்னே அங்கீகாரத்தை பெற்ற ஒரு கட்சியாக இருக்கும்போது நீங்கள் திடீர்னு இதை பிரிவினைவாத இயக்கம் அதை வந்து நீங்கள் கண்காணிக்கணும் அப்படின்னா, இவர் தான் நாட்டை ஆள்றாரா? ஏற்கனவே என்னை ரைடு விட்டு போன பார்த்தாங்கல்ல, அவங்களுக்கு தெரியாதானே அங்கே பிரிவினைவாத இயக்கமா இல்லையான்னு? எதை வச்சு பிரிவினைங்கிறாரு? எதிரணியில் அம்மாவிற்கு புகழஞ்சலி செலுத்தினாலும் உண்மையான ஆட்சியை நாங்கள்தான் அமைப்போம் என DTV OPS ட்வீட் குறித்த கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பதிலளித்துள்ளார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை அனுசரிக்கும் விதமாக மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது. இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் பங்கேற்று மெழுகுவர்த்தி ஏந்தி ஜெயலலிதா மறைவிற்கு அஞ்சலி செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செல்லூர் ராஜு, எம்ஜிஆர் தலைமையில் 17 லட்சம் தொண்டர்கள் இருந்ததாகவும், ஜெயலலிதா தலைமையில் 1.5 கோடி தொண்டர்கள் இருந்தார்கள் என்றும், இன்றைக்கு எடப்பாடியார் தலைமையில் 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கும் மாபெரும் இயக்கமாக உருவாக்கி காட்டியவர் எடப்பாடிதான் என்றும் பெருமையாக பேசினார். எல்லாரும் சொல்லுவாங்க, சொல்ல தகுதி படைத்தது ஒரே இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஒரே தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான். எனவே அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமையும் தகுதியும் திறமையும் கொண்ட ஒரு தலைவராக, நிர்வாக திறமை பன்முகத்தன்மை கொண்டவராக திகழ்கிறவர் தான் எடப்பாடியார். எனவே அவருக்கு பின்னால் தான் கழக தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக அடிந்த ரெண்டு இன்னைக்கு இருக்கிறார்கள். 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கிறார்கள். புரட்சித் தலைவர் அம்மாவுடைய காலத்தில் 1.5 கோடி தொண்டர்கள் இருந்தார்கள். புரட்சித் தலைவர் காலத்தில் 17 லட்சம் தொண்டர்கள் இருந்தார்கள். எனவே இன்றைக்கு 2 கோடி மேற்பட்ட தொண்டர்களை கொண்ட மாபெரும் இயக்கமாக
இதை உருவாக்கி காட்டியவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். திருப்பூரில் 2,13,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 12 வகுப்பறைகள் கொண்ட கட்டிடத்தை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். திருப்பூர் ஐயன்காளிபாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்ட 2,13,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 12 வகுப்பறைகள் கொண்ட கட்டிடத்தை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றியும் துவக்கி வைத்தார். பின்னர் பள்ளி வளாகத்தில் 36 லட்சம் மதிப்பீட்டில் விளையாட்டு மைதானம் மற்றும் கலையரங்கம் கட்டமைப்பு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாணவர்களிடையே பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், ஆசிரியர்கள் கடுமையாக திட்டினால் அது நீங்கள் நன்றாக வர வேண்டும் என்பதற்கே என்றும், நமக்கு ஏணிப்படியாக இருக்கும் பள்ளியை என்றும் மறக்காதீர்கள் என்றும் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். நம்முடைய அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுத்தி நம்மளை படிக்க வைக்கிறாங்க. ஆக அந்த கஷ்டத்தை உணர்கின்ற பிள்ளைகளாக நீங்களும் படிப்பும் கவனத்தை செலுத்துங்கள். அதே போல் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு என்ன உங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்களோ, சில நேரம் உங்களை கடினமாக திட்டுறாங்க அப்படின்னா ஏதோ உங்க மேல தனிப்பட்ட விருப்புகளுக்குனாங்க அல்ல, நீங்க நல்லா வரணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு இனம் இங்கே ஆசிரியர் இனம் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. நீங்க படிச்சுட்டு பெரிய ஆளா இருப்ப நீங்க சம்பாதிச்சு ஆசிரியர் கொண்டு கொடுக்க போறதில்லை, நீங்க உங்களுடைய பெற்றவங்களுக்கு தான் கொடுக்க போறீங்க. அந்த நேரத்தில் நம்முடைய ஆசிரியர் நமக்கு சொன்ன அட்வைஸை தயவுசெய்து மனதில் வைத்து நீங்க கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை நான் வைக்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.